Hello friends, welcome to IBM Tech Tamil. இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் என்ன, பைத்தான் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், பைத்தானோட யூஸஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் பைத்தான்? பைத்தான் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இந்த பைத்தானை யூஸ் பண்ணி ஜென்ரல் பர்பஸ், டைனமிக், ஹை லெவல் அண்ட் இன்டர்பிரட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை க்ரியேட் பண்ணிக்கிற முடியும். பைத்தான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சையும் சப்போர்ட் பண்ணுது. பைத்தான் வந்துட்டு ஹை லெவல் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. பைத்தான் வந்துட்டு ஒரு ஈஸியாக லேர்ன் பண்ணக்கூடிய பவர்ஃபுல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இதை வச்சு அட்ராக்டிவான அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும். இதைத்தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்லைடில் கொடுத்துருக்கோம். Python is a general purpose, dynamic, high level and interpreter programming language. It supports object programming approach to develop application. It's simple and easy to learn and provide lots of high level data structure. Python is a easy to learn, powerful and versatile scripting language. It make it attractive for application development. அடுத்து why learn Python? Python வந்துட்டு ப்ரோக்ராமருக்கு நிறைய யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸை ப்ரொவைட் பண்ணுது. அதை வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லான அண்ட் அட்ராக்டிவான வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமையோ இல்லை அப்ளிகேஷனையோ உருவாக்க முடியும். அது என்னென்ன அப்படின்னா ஈஸி டு யூஸ் அண்ட் லேர்ன், எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ், ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ், டைனமிக் மெமரி அலோகேஷன், லேர்ன் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. நம்ம வந்துட்டு இந்த பைத்தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜ் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிற முடியும். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சப்போர்ட் பண்ணுது. ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ் இது டெவலப் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி பேமெண்ட் கொடுக்க தேவையில்லை, இது ஃபுல்லாக ஓப்பன் சோர்ஸ் தான். டைனமிக் மெமரி அலோகேஷன், இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு டைனமிக்காக ஒரு மெமரி அலோகேட் பண்ணி அந்த லொக்கேஷன்லேருந்து அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணணும். லேர்ன் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி, என்னென்ன மாதிரியான லைப்ரரிஸ் இதுக்கு யூஸ் பண்ணுறோம், இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி லைப்ரரி தேவை அப்படிங்கிறத வந்துட்டு ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். வேர் இஸ் பைத்தான் யூஸ்டு? எங்கெல்லாம் வந்துட்டு பைத்தான் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு டேட்டா சயின்ஸ், டேட்டா மைனிங், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வெப் அப்ளிகேஷன், மிஷின் லேர்னிங், ஸ்பீச் ரெக்கக்னிஷன், இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் வந்துட்டு பைத்தானை யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பைத்தானோட ப்ரோக்ராமிங்கும் அதோட யூசஸும் அதை யூஸ் பண்ணுற லைப்ரரிஸ் அண்டு ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே மாறுபடும். இது எங்கெங்கே எப்படி மாறுபடுது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். பைத்தான் பேசிக் சின்டெக்ஸ். பைத்தானுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. விச் மீன்ஸ் கர்லி பிரேசஸ்குள்ளே தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதணும், இல்லை செமிகோலன் எண்ட் ஆஃப் த லைனில் வந்துட்டு நம்ம செமிகோலன் வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. பைத்தான் வந்துட்டு எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். ஒவ்வொரு லைனுக்கும் பிஃபோர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ப்ரோக்ராமுக்கு முன்னாடி ஒயிட் ஸ்பேஸ் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இது டிபெண்ட் பண்ணி ஒர்க் ஆகுமே தவிர இதுக்குன்னு சொல்லிட்டு கர்லி பிரேசஸோ இல்லை செமிகோலனோ எண்ட் ஆஃப் த லைனில் செமிகோலனோ இதெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. There is no uses of curly braces or semicolon in the Python programming language. Python uses the indentation to define the block of code. Indentation is nothing but adding white space before the statement. ஒரு எக்ஸாம்பிள் கீழே பார்க்குறீங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அடுத்தடுத்த ஒவ்வொரு லைனுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுறோம். எத்தனை ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதுகிறோமோ ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு லைன்லையும் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த எக்ஸாம்பிள் கோடு பைத்தானோடது இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்கேன். வெல்கம் டு IBM Tech Tamil அப்படிங்கிறத வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அது ஒரு லைன் ஆஃப் கோடு, அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. A = 10 அப்படிங்கிறது அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. B = 20 அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. பிரிண்ட் A = A, நான் என்ன வேல்யூ வாங்கிக்கணும் அதை அப்படியே நான் அசைன் பண்ணுறேன், பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அதேமாதிரி பிக்கு என்ன வேல்யூ வாங்கிக்கணும் அதை அப்படியே பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் பண்ணணும். இது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்துட்டு எப்படி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் போட்டிருந்தோம். ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடையும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்படி தான் வந்துட்டு பைத்தான் ஒர்க் ஆகும்.
இது வரைக்கும் நம்ம பைத்தானை என்ன, பைத்தானை எப்படி யூஸ் பண்ணுறது, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதுக்கான டைப் என்ன, டேட்டா டைப்பு, ஸ்ட்ரக்சரு, லூப்பிங் இதெல்லாம் பற்றிலாம் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.